ரொம்பவே வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை உயிர்களை தாவேகா பலிவாங்க போகிறதோ அரசியத்துவப்படாமல் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. தாவேகாவினுடைய பொதுக்கூட்டத்துல 37 வயது நிரம்பிய சூரஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மரணம் அடைஞ்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த போக்கிரி படத்துல போலீஸ் எல்லாம் நிக்க வச்சு ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு கிரவுண்ட்ல நிறைய இளைஞர்களை நிப்பாட்டி நீங்க 6 மணி நேரம் நிக்கணும், வெயில்ல தான் நிக்கணும், தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஏன் கிடையாது? எனக்கு புரியல, ஏன் கிடையாது? நீங்க அரசியல் துவப்படுத்துறீங்களா இல்ல ரசிகத்துவப்படுத்துறீங்க? ரசிகர் தான் ஒரு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு மாதிரி அந்த காட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அரசியல் அப்படி கிடையாது. அவங்களுக்கான நெசசரி, அதாவது குறைந்தபட்ச தேவையை நீங்க பூர்த்தி பண்ணியே ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற கட்சிகளோ இங்க பாருங்க எங்க நிர்வாகிகளுக்காக நாங்க தண்ணி கொடுக்கறோம், பிஸ்கட் கொடுக்கறோம், இங்க பாருங்க மிக்சர் கொடுக்கறோம், ஜூஸ் கொடுக்கறோம் சொல்லும் போது அதை கிண்டல் பண்ணி பேச தெரிஞ்ச உங்களுக்கு அதனுடைய விளைவு என்னன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆக மக்கள் தான், அவங்க மனிதர்கள் தான், வேறு யாரோ கிடையாது. நீங்க அவங்களை அரசியல் துவப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான தண்ணீர் பக்கத்திலே இருக்கும் தம்பி, அங்க எடுத்து தண்ணி குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு உணவு வேணும்னா அதை கொடுக்கறதுக்கான அங்க ஆட்கள் இருப்பாங்க, இந்த இடத்துலதான் வச்சிருப்போம், இதை எடுத்துக்கோங்க, இப்படிதான் நீங்க மக்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் அரசியல் துவப்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். உனக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, நீ வெயில்ல நிக்கணும்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதற்காக நிலைந்த விளைவுகளை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 37 வயது நிரம்பிய சூரஜ் என்கின்ற இளைஞர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு.